வணக்கம். இன்னைக்கு நாம கென் வில்பரோட தி ஐ ஆஃப் ஸ்பிரிட் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, வில்பரோட சிந்தனைகள் ரொம்ப விரிவானது. நிறைய துறைகளை இணைக்க பாக்குறார். கரெக்ட். உளவியல், ஆன்மீகம், கலை, அறிவியல்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்க முயற்சி செய்றார். ஆமா, இந்த பகுப்பாய்வோட நோக்கம் என்னன்னா, அந்த பெரிய சித்திரத்துல இருக்கிற சில முக்கிய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஆமா, வில்பரோட குறிக்கோளே அதுதான். இந்த நவீன பின்னவீன உலகத்துல எல்லாம் துண்டு துண்டா பார்க்கப்படுது இல்லையா? ஆமா, அதுக்கு பதிலா ஒரு ஒருங்கிணைந்த பார்வைய, அதாவது இன்டகிரல் விஷன் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த புத்தகம் குறிப்பா நாம பார்க்க போற பகுதிகள் உணர்வு நிலை, யதார்த்தம்னா என்ன, கலை, ஆன்மீகம், இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு ரொம்ப ஆழமான கேள்விகளை கேக்குது. இது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம வாழ்க்கையை புரிஞ்சிக்க ஒரு வழிகாட்டி மாதிரியும் இருக்குமா? நிச்சயமா, வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான பதில தேடுற ஒரு முயற்சி. சரி, அப்போ அந்த ஒருங்கிணைந்த பார்வையோட மையமா இருக்கிற AQAL மாதிரியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. AQAL. அனைத்து கால் பகுதிகள், அனைத்து நிலைகள், ஆல் குவாட்ரன்ஸ், ஆல் லெவல்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. யதார்த்தத்தை 4 கோணத்துல பார்க்கணும்னு சொல்றது, இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆமா, இது வில்பரோட 4வது கட்ட சிந்தனைன்னு சொல்லலாம். ஃபேஸ் 4. எந்த ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்கணும்னாலும் 4 அடிப்படை பரிமாணங்கள்ல இருந்து பார்க்கணும்னு சொல்றாரு. 4 பரிமாணங்களா? ஆமா, அவை ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு தொடர்புடையவை. முதல் பரிமாணம் மேலிடம், அதாவது அப்பர் லெஃப்ட், UL. இது நான் அல்லது அகவய பகுதி. அகவயம்னா நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ், எண்ணங்கள், அந்த மாதிரி விஷயங்களா? மிக சரியா சொன்னீங்க. உங்களுடைய அனுபவங்கள், எண்ணங்கள், உணர்வுகள், உங்க நோக்கங்கள், தியானத்துல நீங்க உணர்ற அமைதி, ஒரு கனவோட அர்த்தம், இது எல்லாமே இந்த UR பகுதியில வரும். ஓகே, இதோட உண்மைத்தன்மையை எப்படி சரி பார்க்கறது? இதுக்கு சரிபார்ப்புரிமை அகவய உண்மைத்தன்மை, அதாவது ட்ரூத்ஃபுல்னஸ். நீங்க உங்க அனுபவத்தை எவ்வளவு நேர்மையா உண்மையா சொல்றீங்கங்கறத பொறுத்தது. இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓஹோ, அப்போ இது முழுக்க நம்மளோட தனிப்பட்ட உள்ளுலகம் பத்தினது. சரி, அப்போ அடுத்த கால் பகுதி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குமா? ஆமா, அடுத்தது மேல் வலம், அப்பர் ரைட், UR. இது அது அல்லது புறவய பகுதி. புறவயம்னா வெளியிலிருந்து பார்க்கக்கூடியதா? கரெக்ட். வெளியிலிருந்து கவனிக்கக்கூடிய, அளவிடக்கூடிய விஷயங்கள், உங்க நடத்தை, உங்க உடல் மொழி, உங்க மூளையோட செயல்பாடு, இதய துடிப்பு, இதையெல்லாம் அறிவியல் கருவிகள் வச்சு அளக்க முடியும் இல்லையா? ஆமா. தியானம் செய்யும்போது உங்க மூளையில என்ன நடக்குதுன்னு MRI ஸ்கேன்ல பாக்குறது இதுக்கு ஒரு உதாரணம். பிஹேவியரிசம் கூட இதுல வரும். அப்போ இதோட சரிபார்ப்புரிமை புறவய உண்மை, ட்ரூத், அறிவியல் பூர்வமா சோதனைகள் மூலமா நிரூபிக்கக்கூடிய உண்மைகள். சரி. அக உலகம், புற உலகம் பார்த்தாச்சு. 3வது, அது எதை பத்தினது? 3வது கீழ் இடம், லோவர் லெஃப்ட், LL. இது நாம் அல்லது அக இடையீட்டு பகுதி, இன்டர்சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நாம்னா குழுவா? ஆமா, இது தனி நபரை தாண்டி ஒரு குழுவோட, ஒரு சமூகத்தோட பகிரப்பட்ட உள் உலகம். நம்ம கலாச்சாரம், மொழி, நம்ம நம்பிக்கைகள், விழுமியங்கள், அறநெறி, உறவுகள், இதெல்லாம் இதுல அடங்கும். ஓ, அப்படியா? ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு ஒரு சமூகத்துல என்ன அர்த்தம், ஒரு கலைப்படைப்ப அந்த கலாச்சார பின்னணியில எப்படி புரிஞ்சுக்கிறது, நீதினா என்ன, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இந்த LL பரிமாணம் தான். இதுக்கு எப்படி உண்மைத்தன்மை பார்க்கறது? இதோட சரிபார்ப்புரிமை பரஸ்பர புரிதல், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லனா கலாச்சார பொருத்தம், கல்ச்சுரல் ஃபிட்னு சொல்லலாம். ஒரு குழுவுல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அர்த்தங்களை பகிர்ந்துக்கும் போது இது உண்மையாகுது. 4வது கால்பகுதி, அப்போ இது நாம் என்பதோட வெளிப்பாடா? சமூக அமைப்புகள் மாதிரி இருக்குமா? அருமையா சொன்னீங்க, அதுதான். 4வது கீழ்வளம், லோவர் ரைட், LR. இது அவை அல்லது புற இடையீட்டு பகுதி, இன்டர்ஆப்ஜெக்டிவ். ஓகே. இது சமூகத்தோட அல்லது குழுவோட புறவயங்காக தெரிகிற அமைப்புகள், சமூக அமைப்புகள், அரசியல் சட்டங்கள், பொருளாதார கட்டமைப்புகள், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், நகரங்களோட வடிவமைப்பு, இப்படி வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய கூட்டு அமைப்புகள் எல்லாம் இதுல வரும். உதாரணத்துக்கு, ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுது,
ஒரு கல்வி முறை எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் உதாரணங்கள். இதோட சரிபார்ப்புரிமை, செயல்பாட்டு பொருத்தம், ஃபங்க்ஷனல் ஃபிட், அதாவது அந்த சிஸ்டம் எவ்வளவு திறமையா வேலை செய்யுது, அதோட பாகங்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு பொருந்துதுங்கிறத பொறுத்தது. அப்போ பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த நாள்ல ஒன்ன மட்டும் பெருசா நினைச்சுக்கிட்டு மத்தத கண்டுக்காம விடுறது இல்லையா? நீங்க முன்னாடி சொன்ன அந்த சமதளம், ஃபிளாட்லேண்ட் பார்வை இதுதானா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் வில்பர் சொல்ற முக்கியமான குறைபாடு, ரிடக்ஷனிசம். குறிப்பா நுட்பமான குறைபாட்டியல் அல்லது சமதளம். இது என்ன பண்ணுதுன்னா, யதார்த்தத்தோட பல பரிமாணங்களை, நம்ம அக அனுபவங்கள், உணர்வுகள், கலாச்சார அர்த்தங்கள், ஆன்மீக உள்ளுணர்வுகள் எல்லாத்தையுமே வெறும் புறவயமா அளக்கக்கூடிய அதுக்களா குறைச்சிடுது. அதாவது அந்த யுஆர் கால்பகுதியை மட்டும் உண்மைன்னு எடுத்துக்கிறது. ஆமா, மேல் வலது கால் பகுதியை மட்டும் உண்மைன்னு ஏத்துக்கிட்டு மத்த மூணையும் நான், நாம், அவை நிராகரிச்சிடுறது. அறிவியலை மட்டுமே முழுமையான உண்மையா நம்புற அறிவியலியம், சயின்டிசம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? மிகச்சரியான உதாரணம். பாருங்க, அறிவியல் ரொம்ப முக்கியம். புறவய உண்மைகளை கண்டுபிடிக்க அது சிறந்த கருவி, மறுக்கவே முடியாது. ஆமா. ஆனா அகவய உண்மைகளையும், கலாச்சார உண்மைகளையும், அமைப்பு சார்ந்த உண்மைகளையும் அது மட்டுமே விளக்க முடியாது. ஒரு கவிதையோட அழகையோ, காதலோட ஆழத்தையோ, ஒரு சமூகத்தோட நீதி உணர்வையோ வெறும் நரம்பியல் செயல்பாடாவோ இல்ல சமூக விதிகளாவோ சுருக்குனா முழு அர்த்தத்தையும் நம்ம இழந்துடுவோம். நிச்சயமா. யதார்த்தத்தை முழுமையா புரிஞ்சுக்க இந்த 4 கால்பகுதிகளையும் சமமா மதிக்கணும். இதுதான் வில்பரோட மையவாதம். ரொம்ப நல்லா விளக்குனீங்க. இப்போ இந்த 4 கோணப்பார்வையை நடைமுறையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கலை இலக்கியத்தை ஆராய இது எப்படி உதவும்? வில்பருக்கே இந்த கட்டுரை ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க. கலை மற்றும் இலக்கிய கோட்பாடுன்னு ஒரு கட்டுரை. அதுல AQAL மாதிரியை பயன்படுத்தி கலை விளக்க முறைகளை எப்படி ஒருங்கிணைக்கலான்னு காட்டுறார். அவர் அத ஹோலோனிக் செமியோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றார். ஹோலோனிக் செமியோட்டிக்ஸ். ஆமா, அவர் என்ன சொல்றார்னா, கலை படைப்புகளை பத்தின நம்ம புரிதல் பெரும்பாலும் ரொம்ப குறுகியதா இருக்கு. ஏதோ ஒரு கோணத்துல மட்டும் பாக்குறோம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஓ நிச்சயமா. வான் கோவோட ஒரு ஓவியம் இருக்கு. ஒரு ஜோடி பழைய தேஞ்சு போன காலணிகள். அந்த ஓவியத்தை தத்துவஞானி ஹைடெக்கர் விளக்குனத வில்பர் உதாரணமா காட்டுறார். ஹைடெக்கரா? அவர் என்ன சொன்னாரு? ஹைடெக்கர் அந்த ஓவியத்தை பார்த்து, இது ஒரு கிராமத்து பெண்ணோட காலனி, அவளோட கடின உழைப்பு, மண்ணோட அவளுக்கு இருந்த உறவு, அவ உலகத்தோட வலி, இதையெல்லாம் காட்டுதுன்னு ரொம்ப அருமையா கவித்துவமா ஒரு விளக்கம் கொடுத்தார். கேட்கவே நல்லா இருக்கு. இதுல என்ன தப்பு? தப்பில்ல. ஆனா முழுமையான பார்வை இல்ல. பிரச்சனை என்னன்னா, வரலாற்று ஆதாரங்கள் படி அந்த காலனிகள் வான் கோவோட சொந்த காலனிகளாம். அப்படியா? ஆமா, அவர் அப்போ பாரிஸ் நகரத்துல இருந்தார், கிராமத்துல இல்ல. அப்போ ஹைடேக்கரோட விளக்கம், கலாச்சார பார்வை, பார்வையாளர் பார்வை ரொம்ப ஆழமா இருந்தாலும் அது கலைஞரோட உண்மையான நோக்கம், ஓவியத்தோட புறவயத்தன்மை, அது வரையப்பட்ட சூழல், அந்த கால சமூக கலை பின்னணி, இந்த மற்ற கால் பகுதிகளை கணக்கில் எடுத்துக்கல. அடடா, அப்போ ஹைடெக்கர் ஒரு முழு பரிமாணத்தையே தவற விட்டுட்டாரு. இது கலை விமர்சனத்துக்கு மட்டும் இல்ல போல, நாம அன்றாட வாழ்க்கையில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே இது முக்கியம் இல்லையா? அதேதான், அதுதான் வில்பரோட பாயிண்ட். விளக்கங்கிறது சூழலை பொறுத்ததுதான். ஆனா அதுக்காக கண்டதையும் சொல்ல முடியாது. எல்லா கால்பகுதிகளையும் கணக்கில் எடுக்கும்போதுதான் ஒரு முழுமையான, அதே சமயம் ஆதாரபூர்வமான புரிதல் கிடைக்கும். அருமை. சரி, இப்போ வில்பரோட சிந்தனையில இன்னொரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். உணர்வு நிலையோட வளர்ச்சி. இது கொஞ்சம் சிக்கலான மாதிரி தெரியுது. ஆமா, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அலைகள், ஓடைகள், நிலைகள், நான் அன்ன நிறைய புது சொற்கள் வருது. முதல்ல அடிப்படையான அலைகள்னா என்ன? அலைகள்ங்கிறது உணர்வு நிலையோட அடிப்படை மற்றும் நீடித்த வளர்ச்சி கட்டங்கள், வேவ்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். வில்பர் பொதுவா உடல், மனம், ஆன்மா, ஆவி அப்படிங்கிற பெரிய பிரிவுகளை சொல்றார். இது ஒண்ணு மேல ஒண்ணு இன்னும் சிக்கலானதா, விரிவானதா உருவாகிற நிலைகள். இது ஒரு படிநிலை அமைப்பு, ஹைரார்கி. படிநிலைனா ஒன்னு மற்றதை விட உயர்ந்ததுன்னு அர்த்தமா? உயர்ந்ததுன்றதை விட அடிப்படையானது, மேலும் உள்ளடக்கியதுன்னு சொல்றது கரெக்ட். இப்போ மனம் உடலை உள்ளடக்குது, ஆனா அதையும் தாண்டுனது. ஆன்மா மனதை உள்ளடக்குது, ஆனா அதையும் தாண்டுனது. ஓகே. இதுக்கு பேரு இருப்பின் மாபெரும் சங்கிலி, கிரேட் செயின் ஆஃப் பீயிங்னு பழைய தத்துவங்கள்ல சொல்வாங்க.
வில்பர் இத ஹோலார்கீன்னு சொல்றார். ஹோலார்கீனா ஒவ்வொன்னும் ஒரு முழுமை, ஹோல். அதே சமயம் அது ஒரு பெரிய முழுமையோட ஒரு பகுதி, பார்ட். இந்த மாதிரி முழுமை பகுதிகளை ஹோலோன்ஸ்னு சொல்றார். ஹோலோன்களா? சரி. அப்போ இந்த அலைகள்ங்கிறது அடிப்படை அடுக்குகள் மாதிரி. ஓகே. அடுத்து ஓடைகள்னா என்ன? ஓடைகள்ங்கிறது வெவ்வேறு வளர்ச்சி பாதைகள், ஸ்ட்ரீம்ஸ் ஆர் லைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நம்ம அறிவாற்றல் வளர்ச்சி, அறநெறி வளர்ச்சி, உணர்ச்சிகளோட வளர்ச்சி, தேவைகள் வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, இப்படி பல தனித்தனி பாதைகள் இருக்கு. ஓ, இது ஒவ்வொன்றும் இந்த அடிப்படை அலைகள் வழியா வெவ்வேறு வேகத்துல போகலாம். ஒருத்தர் அறிவாற்றல்ல ரொம்ப மேல இருக்கலாம், ஆனா உணர்ச்சி வளர்ச்சியில பின்தங்கி இருக்கலாம். அதனால வளர்ச்சி எப்பவும் ஒரே சீரா இருக்காது. சரி, புரியுது. அப்போ நிலைகள்ங்கிறது தற்காலிகமானதா? ஆமா. மேட்கள்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், தற்காலிகமா மாறிட்டே இருக்கிற உணர்வு நிலைகள். நாம முழிச்சிருக்கிற நிலை, கனவு காண்ற நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை, இதெல்லாம் இயற்கையான நிலைகள். இது தவிர தியானம், யோகா மூலியமா அடையிற உயர்ந்த நிலைகள், பீக் ஸ்டேட்ஸ், இல்லனா போதைப் பொருள் அனுபவங்கள் மாதிரி அசாதாரண நிலைகளும் இதுல அடங்கும். இந்த நிலைகள் வரும் போகும். ஆனா அலைகள்ங்கிறது ஒப்பீட்டளவுல நீடிச்ச வளர்ச்சி நிலைகள். ஓகே. கடைசியா நான் செல்ஃப்னு சொல்றது யாரு இந்த சிஸ்டம்ல? நான்கிறது இந்த முழு அமைப்புலயும் பயணம் செய்யற ஆள். இந்த அலைகள் வழியா வளர்றவர், இந்த ஓடைகள்ல போறவர், இந்த நிலைகளை அனுபவிக்கிறவர், இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறவர். அதுதான் நான். இந்த நான் கூட காலப்போக்குல வளருது, அதோட மையம் மாறுது. இந்த ஹோலார்கி, இந்த படிநிலை அமைப்புல சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கா? பேத்தலாஜிக்கல் ஹோலார்கின்னு சொல்றாரே. நிச்சயமா ஆரோக்கியமான படிநிலைகள் தேவைதான். ஆனா சில சமயம் உயர்ந்த நிலைகள் கீழ்நிலைகளை வெறும் கருவியா பயன்படுத்தும் போது, அடக்கி ஒடுக்கி சுரண்டும் போது அது ஆதிக்க படிநிலையா மாறிடுது. ஓ, இது தனிநபர் அளவுல மனநோய்களுக்கும் சமூக அளவுல சர்வாதிகாரம் ஒடுக்குமுறை அமைப்புகளுக்கும் வழிவகுக்கும். வளர்ச்சிங்கிறது கீழ்நிலைகளை ஆரோக்கியமா உள்ளடக்கணும், அழிக்கக்கூடாது. இந்த வளர்ச்சி கட்டமைப்பு புரிஞ்சிக்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் வரலான்னு வில்பர் சொல்றார். முன்பின் மயக்கம், ப்ரீ டிரான்ஸ்ஃபாலசி. இது நிறைய தப்பான புரிதல்களுக்கு இடம் கொடுக்கும் போல இருக்கே, கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. வளர்ச்சி பாதையில பகுத்தறிவுக்கு முன்னாடி ப்ரீ ரேஷனல், தனிப்பட்ட நிலைக்கு முன்னாடி ப்ரீ பர்சனல் இருக்கிற நிலைகளும் இருக்கு. உதாரணமா குழந்தையோட மாயாஜால சிந்தனை, சுயநலம். ஆமா. அதே மாதிரி பகுத்தறிவுக்கு பின்னாடி டிரான்ஸ் ரேஷனல், தனிப்பட்ட நிலைக்கு பின்னாடி டிரான்ஸ் பர்சனல் இருக்கிற நிலைகளும் இருக்கு. உதாரணமா உலகளாவிய பார்வை, ஆன்மீக உள்ளுணர்வுகள். சரி. முன்பின் மயக்கம்னா என்னன்னா இந்த ரெண்டையும் குழப்பிக்கிறது. எப்படி குழப்பிக்கிறோம்? 2 விதமா. ஒன்னு, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த ஆன்மீக நிலைகளை வெறும் குழந்தைத்தனமான பகுத்தறிவுக்கு முந்தைய கற்பனைகள்னு குறைச்சு மதிப்பிடுறது. இதுக்கு பேரு ரிடக்ஷனிசம். பகுத்தறிவு தான் எல்லாம்னு நினைக்கிறவங்க இப்படி செய்வாங்க. ஓகே. இன்னொன்னு, பகுத்தறிவுக்கு முந்தைய முதிர்ச்சியற்ற நிலைகளை, உதாரணமா மூட நம்பிக்கைகள், இனக்குழு சார்ந்த பட்டு உயர்ந்த ஆன்மீக உண்மைகளா தப்பா உயர்த்தி பிடிக்கிறது. இதுக்கு பேரு எலிவேஷனிசம். சில நியூ ஏஜ் சிந்தனைகள்ல இத பார்க்கலாம். அப்போ வில்பர் என்ன சொல்றார்? வில்பர் சொல்றது, பகுத்தறிவை கடந்து போறதும் பகுத்தறிவுக்கு கீழே போறதும் ஒன்னு இல்ல. நாம பகுத்தறிவை கடந்து அதை உள்ளடக்கணுமே தவிர அதை தூக்கி எரிஞ்சிட்டு பின்னோக்கி போகக்கூடாது. இது தெளிவா இருக்கு. பகுத்தறிவை கடந்து உள்ளடக்குவதுதான் வளர்ச்சி. சரி, இப்போ பண்டைய ஞானத்துக்கும் நவீன பரிணாம கோட்பாட்டுக்கும் உள்ள உறவு பத்தி பேசலாம். வில்பர் பழங்கால ஞானத்தை அப்படியே ஏத்துக்கிறதையும் விமர்சிக்கிறாரு. அதே நேரம் மொத்தமா நிராகரிக்கவும் இல்ல. அவர் சொல்ற நவநிலையான தத்துவம்னா என்ன? முதல்ல வில்பர் நிலையான தத்துவம்ங்கிறதை ஏத்துக்கிறாரு. அதாவது வெவ்வேறு காலச்சாரங்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல வாழ்ந்த ஞானிகள் அடைஞ்ச அடிப்படை ஆன்மீக உண்மைகள். உதாரணமா எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு மெய்மை இருக்கு, மனிதனால அதை உணர முடியும், இது மாதிரி விஷயங்கள் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. ஆனா இந்த காலமற்ற உண்மைக்கும் அந்த உண்மை வெளிப்பட்ட வரலாற்று வடிவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் ரொம்ப வலியுறுத்துறார். கடந்த கால வடிவங்களையே உண்மைன்னு குழப்பிக்க கூடாதுன்னு சொல்றாரா? ஆமா. நிறைய பேர் பண்டைய ஞானம்னு சொல்லும்போது அந்த காலத்து சமூக அமைப்பு, அறிவியல் புரிதல், புராண கதைகள் மாதிரி வடிவங்களையே சொல்றாங்க.
அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்ப கெட்டு போச்சுன்னு ஒரு மிகப்படுத்தப்பட்ட பார்வை இருக்கு. ஆமா, அது இருக்கு. வில்ஃபர் இத மறுக்கிறாரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதோட உண்மைகளும் வரம்புகளும் இருக்கு. அப்படியானா நவுநிலையான தத்துவம் எப்படி வித்தியாசப்படுது? அது இந்த காலமற்ற ஆன்மீக உண்மைகளை நவீன உலகத்தோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பான பரிமாணம் பத்தின புரிதலோட ஒருங்கிணைக்குது. ஓ, பரிணாமத்தோடவா? ஆமா, பரிணாமங்கிறது வெறும் உயிரியல் மாற்றம் மட்டும் இல்ல. அது பிரபஞ்சத்தோட, உணர்வு நிலையோட, ஆன்மீகத்தோட பரிணாமம். அது ஆற்றலில் ஆன்மா, ஸ்பிரிட் இன் ஆக்ஷன். அதாவது அந்த அடிப்படை மெய்மையே காலம் வெளிப்பாடு வழியா தன்னை தானே வெளிப்படுத்திக்கிறது தான் பரிணாமம்னு வில்பர் சொல்றார். இது நிலையான உண்மைகளையும் மாறிட்டே இருக்கிற வளர்ச்சியையும் இணைக்குது. இது கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா பரிணாமத்துல இவ்ளோ கொடூரங்கள், துன்பங்கள் இருக்கே. குறிப்பா மனித வரலாற்றுல ஆஷ்விட்ஸ் மாதிரி நிகழ்வுகள். பரிணாமம் ஆன்மாவோட வெளிப்பாடுன்னா இந்த மாதிரி கொடூரங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப சவாலான கேள்வி இல்லையா? நிச்சயமா, இது வில்பரோட பார்வை எதிர்கொள்ற ரொம்ப கடினமான கேள்விகள்ல ஒண்ணு. அவரோட பதில் நாம முன்னாடி பேசின ஹோலார்கி நோயியல் தொடர்பானது. சரி. பரிணாம வளர்ச்சிங்கிறது நேர்கோட்டுல சுமூகமா நடக்கிறதில்ல. அதுல பல நிலைகள் இருக்கு. உயர்ந்த இன்னும் சிக்கலான கட்டமைப்புகள், உதாரணமா பகுத்தறிவு, தொழில்நுட்பம், தேசிய அரசுகள் உருவாகும்போது அவை முந்தைய கீழ்நிலை உந்துதல்களால, உதாரணமா இனவாதம், பழங்குடி மனப்பான்மை, அதிகார வெறி கைப்பற்றப்படலாம். ஹைஜாக்ட். அப்படியானா ஆஷ்விட்ஸ்ங்கிறது பகுத்தறிவோட விளைவு இல்லையா? அது பகுத்தறிவோட ஆரோக்கியமான வெளிப்பாடு இல்ல. சொல்லப்போனா அது ரொம்ப பழமையான கொடூரமான இனவெறி, அதிகார வெறி மாதிரி கீழ்நிலை உந்துதல்கள் நவீன தொழில்நுட்பம், அதிகாரத்துவ அமைப்பு, அறிவியல் மாதிரி உயர் கட்டமைப்புகளை கைப்பற்றி தன்னோட கொடூரமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தினதோட உச்சக்கட்ட நோயியல் வெளிப்பாடு. புரியுது. வளர்ச்சிங்கிறது எப்பவும் முன்னேற்றத்தை மட்டும் தராது. அது தப்பா பயன்படுத்தப்பட்டா பேரழிவையும் தரலாம். இது பரிணாமத்தோட ஒரு துயரமான பக்கமும் கூட. இவ்வளவு தூரம் வளர்ச்சி, பரிணாமம், நிலைகள்னு பேசிட்டு கடைசில வில்ஃபர் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒன்ன சுட்டி காட்டுறார். அது எப்போதும் ஏற்கனவே ஆல்வேஸ் ஆல்ரெடி இருக்கிற ஒரு நிலைன்னு சொல்றார். இது நாம இதுவரைக்கும் பேசின வளர்ச்சி பாதைக்கு கொஞ்சம் முரணா தெரியலையா? அடைய வேண்டிய நிலைன்னு ஒன்னு இல்லையா? இது ஒரு நுட்பமான ஆனா மிக முக்கியமான புள்ளி. ஆன்மீகத்தோட சாரம்ங்கிறது எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு தூரத்து இலக்கு இல்ல. அது ஒரு நிலைங்கிறத விட எல்லாத்துக்கும் அடிப்படையா எப்பவும் இருக்கிற ஒரு தளம் அல்லது சூழல், கண்டிஷன். அதுதான் உங்க உண்மையான இயல்பு. நம்ம உண்மையான இயல்பா? ஆமா, நீங்க அதை அடைய முடியாது. ஏன்னா நீங்க அதை என்னைக்கும் இழக்கவே இல்ல. அது எப்பவும் உங்களோட தான் இருக்கு, இந்த கணத்துல, இப்பவே. அப்போ நாம ஏன் அதை உணர்றதில்ல? அதை உணர என்ன செய்யணும்? சாட்சி பத்தி சொல்றாரே. ஆமா, அந்த எப்போதும் ஏற்கனவே இருக்கிற தளத்தை உணர்றதுக்கு ஒரு வழி சாட்சி நிலையில நிக்கிறது. சாட்சிங்கிறது உங்க எண்ணங்கள், உணர்வுகள், உடல் உணர்வுகள், வெளி உலக காட்சிகள், இது எல்லாம் தோன்றி மறைறத கவனிச்சுட்டு இருக்கிற அந்த அமைதியான, அசையாத, தெளிவான விழிப்புணர்வு. சிம்பிள், கிளியர், எவர் பிரசன்ட் அவேர்னஸ். ஓ, எது வந்தாலும் போனாலும் அந்த பின்னணியில இருக்கிற விழிப்புணர்வு மாறாது. அதுதான் சாட்சி. இந்த சாட்சிய பயில்றது மூலமா நாம அந்த அடிப்படை தளத்தோட திரும்ப இணைகிறோம். இந்த சாட்சி நிலையில ஆழமா போகும்போது என்ன நடக்கும்? இதுதான் இருமையற்ற உணர்தலா, நான் டுவாலிட்டியா? சரியா சொன்னீங்க. சாட்சியில ஆழமா நிக்கும்போது உங்களுக்கும் அகம் சப்ஜெக்ட், நீங்க பாக்குற உலகத்துக்கும் புறம் ஆப்ஜெக்ட், இடையில இருக்கிற அந்த இறுக்கமான எல்லை மெல்ல கரைய ஆரம்பிக்குது. பார்க்கிறவர், பார்க்கப்படுற பொருள், பார்வை, இது மூணும் ஒரே விழிப்புணர்வு வெளியில உண்ணாகிறது. இதத்தான் வில்ஃபர் ஒரே சுவை, ஒன் டேஸ்ட்னு சொல்றார். அகம், புறம், ஆன்மா, உடல், புனிதம், உலகியல் எல்லாம் அந்த ஒரே சுவையில, ஒரே மெய்மையில கரைஞ்சு போறத உணர்றது. இது பெரும் தேடல முடிவுக்கு கொண்டு வருமா? ஆமா, நாம எதையோ தேடிட்டே இருக்கோம். சந்தோஷம், அமைதி, முழுமை. ஆனா அந்த தேடலே நாம தேடுற பொருள் ஏற்கனவே இங்க இல்லைங்கிற நம்பிக்கையிலிருந்து தான் வருது. கரெக்ட். எருமையற்ற உணர்தல்ங்கிறது தேடப்படுற பொருள் தூரத்துல இல்ல, அது எப்போதும் ஏற்கனவே இந்த கணத்துல நம்மளோட உண்மையான இயல்பா இருக்குங்கிறத நேரடியா உணர்றது. அந்த உணர்தல்
தேடலோட அவசியத்தையே இல்லாம ஆக்கிடுது. ஆக இன்னைக்கு கென் வில்பரோட தி ஐ ஆஃப் ஸ்பிரிட் புத்தகத்துல இருந்து சில முக்கிய பகுதிகள் வழியா ஒரு விரிவான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்க உதவுற 4 கால் பகுதிகள். ஆமா, AQAL. அப்புறம் உணர்வு நிலையோட வளர்ச்சி நிலைகளான அலைகள், ஓடைகள், நிலைகள், அந்த முன்பின் மயக்க மாதிரி குழப்பங்கள். ப்ரீ டிரான்ஸ் ஃபாலசி. ஆமா. கலை படைப்புகளை புரிஞ்சுக்கிற ஒருங்கிணைந்த முறை, பண்டைய ஞானத்தையும் நவீன பரிணாமத்தையும் இணைக்கிற நவநிலையான தத்துவம். நியூ பெரினியல் பிலாசபி. கடைசியா எல்லாத்துக்கும் அடிப்படையான, எப்போதும் ஏற்கனவே இருக்கிற அந்த இருமையற்ற தளம் வரைக்கும் நிறைய முக்கியமான கருத்துக்களை பத்தி பேசணும். இந்த ஒருங்கிணைந்த பார்வை உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை தரும் நம்புறோம். நீங்க சந்திக்கிற சிக்கலான பிரச்சனைகளை, அது பர்சனலா இருக்கலாம், சமூக ரீதியா இருக்கலாம், பல கோணங்கள்ல இருந்து பார்க்கவும், வெவ்வேறு உண்மைகளை ஒண்ணுக்கொன்னு முரண்படாம இணைச்சு புரிஞ்சுக்கவும் இது நிச்சயமா உதவும். இது வெறும் அறிவு மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல. இது வெறும் அறிவுசார் பயிற்சி மட்டும் இல்ல, உங்களையும் இந்த உலகத்தையும் இன்னும் ஆழமா முழுமையா அணுகிறதுக்கான ஒரு செயல்முறை வழிகாட்டி. அந்த தூய விழிப்புணர்வு எப்போதும் ஏற்கனவே உங்களுடையதா இந்த கணத்திலேயே இருக்குன்னா, அத இப்பவே இங்கேயே உணர்றதிலிருந்து உங்களை தடுக்கிற அந்த உள்மன தடை எது? தொடர்ந்து எதையோ தேடிட்டே இருக்கிற அந்த மனசோட இயக்கம் என்ன? அதோட உண்மையான தன்மை என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.